வீட்டில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, நார்த் இந்தியான்னு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவீங்க. அப்புறம் என் ஒய்ஃப் என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஏமாற்றி ஒரு யோகா கிளாஸில் போட்டாங்க. அந்த யோகா கிளாஸ்ல வாஸ் த்ரோயிங் ஆங்கர் இல்லையா, அந்த மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் விஷயமே கோவத்தை பத்தி தான் சொன்னாங்க. அதாவது அந்த நோய் உங்களுக்குள்ள இருக்கு, ஆனா நீங்க நம்பி இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க, இட்ஸ் a placebo effect. So amused that ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மூலமா என்ன வேணா நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. கிரான்ஸ் டிசீஸ் பாயிண்ட்ல வந்து உங்க வைஃப் வந்து மாத்திருக்காங்க அந்த ஸ்டேஜை. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் கெட்ட பழக்கம் இருந்து அப்படி ஆச்சா, இல்ல நீங்க நார்மலா எப்பவுமே நீங்க ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அந்த டைமில் மை ஒய்ஃப் ஒன்லி ஸ்டார்டட் ஆஸ்கிங் மீ வை கான்ட் யூ ட்ரை இந்த மாதிரி யோகா இதெல்லாம். பிகாஸ் ஐ வாஸ் த்ரோயிங் ஆங்கர், ஆல்வேஸ் பிஸ்ட் ஆஃப் மைண்ட் செட்டு, இந்த மாதிரியே இருந்தேன். நீங்கள் ஏன் யோகாவை ட்ரை பண்ண? ஏன்னா பிஃபோர் ஐ வாஸ் இன்டு இந்த டிசீஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன வேலை இருக்கோ அடுத்து என்ன மூமெண்ட்டில் இருக்காங்களோ அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் இன் அ டவுன்ஃபால், ஒரு கீழே ஃபேஸில் இருக்கும் போது தான் உங்களுக்கு எல்லா பக்தியும் வரும், எல்லா கடவுளும் தெரிவாங்க, எல்லா விஷயமும் வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சுற்றி இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்ககிட்ட நம்ம அப்படி பேசணும் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் டவுன்ஃபாலில் இருக்கும் போது தான் தெரியும். நான் வந்து இருந்த ஸ்டேஜ்லேருந்து ரொம்பவே கீழே இறங்கி வந்ததுனால ஐ வாஸ் ஸோ ஸ்பிரிச்சுவலி அட்டாச் டு காடு. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு வருஷம் வீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, நார்த் இந்தியான்னு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த ஒரு ஃபேஸில் இருக்கும்போது என்னோட ஒய்ஃப் வந்து யோகா ட்ரை பண்ணுங்க. ஐ வாஸ் நாட் ஓகே வித் இட். பிகாஸ் நான் ஸ்கூல் டைம்லேருந்து எந்த ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியிலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. எனக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் ஐ தாட் யோகா சம்திங் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இதெல்லாம் இருக்கும், எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். அப்புறம் என் ஒய்ஃப் என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஏமாற்றி ஒரு யோகா கிளாஸில் போட்டாங்க. அந்த யோகா கிளாஸில் ஐ வாஸ் த்ரோயிங் ஆங்கர் இல்லையா, அந்த மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு விஷயமே கோவத்தை பற்றி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கோவன்றது வந்து நீங்கள் பாய்சன் குடிச்சிட்டு இன்னொருத்தங்க வந்து சாகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமம். பிகாஸ் யூ ஆர் டேமேஜிங் யுவர் ஓன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஆமாம் இல்லை, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் கோவப்பட்டு நம்மளோட இது இன்னும் டிசீஸ் இன்னும் அக்ரிவேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு I started practicing and I realized yoga and lifestyle is so much attached to each other. Yoga is not something physical practice or something. யோகாவும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சயின்ஸும் ரொம்ப ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் யோகா. யோகான்றது வெறும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆசனா ப்ராக்டிஸ் இல்லை, மைல்டான ஆசனா ப்ராக்டிஸ், பிராணாயாமா அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், தினச்சரியான்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இருக்கும். என்னோட மார்னிங் டைம்ல இருந்து நான் சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து எல்லாமே வந்து கரெக்டாக அந்த யோகா லைஃப் ஸ்டைல்குள்ள வந்தீங்க. ஆமாம், யோகா இஸ் அ லைஃப் ஸ்டைல். இட்ஸ் நாட் அ சர்ஜரி ஸ்டேஜ்ல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா நான் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அது நீங்க ஒரு சர்ஜரி வேண்டாம்னு சொல்லி ஆமா சர்ஜரி வந்து நான் தள்ளி போட்டுட்டேன். ஓகே, சர்ஜரி வந்து தள்ளி போட்டுட்டேன். ட்ரை பண்ணிட்டு நம்ம பண்ணலாம், லெட் மீ ட்ரை. ஓகே, ஏன்னா மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, சரி நம்ம ட்ரை பண்ணலாம். அவருமே டாக்டருமே நான் சர்ஜரி இல்லாம கூட வாழலாம், ஆனா this all the side effects and the pain, digestion, சோ அதனால நீங்க பண்ணிக்கோங்க நல்லதுக்கு சொல்லிருக்கலாம். ஏஜ் கம்மிங்கிறதுனால சரி நீங்க இப்ப பண்ணிட்டீங்கன்னா you have to be like this அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தேன். சரி நான் அந்த சர்ஜரி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு நான் I was practicing this ஒரு 3-4 months I could see some difference in the sense like நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆற அந்த ஃபேஸ் வந்து கம்மியாச்சு. ஓகே, 2 weeks ஒன்ஸ் நான் ஹாஸ்பிட்டல் போய் விசிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது அப்படியே ஒரு 3 weeks பாடி நார்மல் ஆக ஆரம்பிக்கும். ஆமா. ஸோ இது வெறும் ஆசனா பயிற்சி மட்டும் இல்லை, திருப்பி சொல்றேன், யோகா வெறும் ஆசனா பயிற்சி மட்டும் இல்லை, டயட்டு, லைஃப் ஸ்டைல், இவங்க சிர்காடியன் ரிதம் சொல்லுவோம். பிஃபோர் தட் ஐ யூஸ் டு ஸ்லீப் அட் எனி டைம், ஐ யூஸ் டு வேக் அப் அட் எனி டைம், எப்போ சாப்பாடு கிடைக்குதோ சாப்பிடுவேன், அந்த மாதிரி போயிட்டு இருந்ததை மாற்றி ஸ்க்ரீன் டைம் ஒரு 36 hours. ஸ்க்ரீன் டைம்லாம் சுத்தமாக அந்த பீரியட்ல சுத்தமாக கிடையாது. இப்போ இருக்கு, அது வேற விஷயம். ஓகே, பட் அந்த பீரியட்ல சுத்தமாகவே கிடையாது. பிகாஸ் மார்னிங் 4 மணிக்கு எந்திரிக்கணும், என்னோட சாதனா பண்ணிட்டு சாமி கும்பிட்டு நான் வந்து என்னோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் கரெக்டாக வச்சுப்பேன். எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரான டயட்டிங்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சேஞ்சஸ்லாம் தெரிஞ்சுது. 6 months ஐ ஃபெல்ட் பெட்டர்.
பெட்டர் இந்த சென்ஸ் கொஞ்சம் எனக்கு வந்து அந்த இதெல்லாம் வர்றதுல உயிர் வாழ ஆரம்பிச்சு. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் இது இருந்தது. பட் ஸ்டில் இந்த கல்லடி பட்ட நாயின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஆயிருமான்னு. பட் 6 மாசம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஒன்று சாப்பிட்றப்போ நமக்கு ஒரு பயம் வந்துட்டே இருக்கும். அது கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே என் டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான மாதிரி இருக்கு, நான் மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறது இல்லை தெரியுமா உங்களுக்கு, பிகாஸ் இஸ் மை ஃபேமிலி டாக்டர். அதனால அவர்கிட்ட தைரியமாக போய் சொன்னேன். அவர் எனக்கு கண்ட வேணிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டார். என்னன்னா, ஸோ யூ ஆர் இன்டு திஸ் பிளெசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொன்னார். என்ன பிளெசிபோ எஃபெக்ட்னா என்னன்னா, ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த நம்பி பிலீவ் பண்ணுறீங்கன்னா அது உண்மை அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறீங்க, அது அப்படியே நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அதாவது அந்த நோய் உங்களுக்குள்ள இருக்கு, ஆனால் நீங்கள் நம்பி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் அ பிளெசிபோ எஃபெக்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக மெடிக்கேஷன் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அது வந்து இன்னும் அக்ரிவேட் ஆயிரும், இன்ஃப்ளமேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும், நீங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு. எனக்கு பயம் வந்துருச்சு. அடுத்த நாள் எனக்கு பெயின் வந்துருச்சு, போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி இதை நம்பலாமா வேண்டாமா, என் அம்மாலாம் வந்து சொன்னாங்க, நீ ஏதோ டயட்லாம் பண்ணுறல அதெல்லாம் வேணாண்டா, நீ கொஞ்சம் இது திருப்பி ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னாங்க. நிறைய பேர் கொஞ்சம் டிஸ்பிலீஃபும் காமிச்சாங்க, சில பேர் பிலீஃபும் காமிச்சாங்க, ஏன்னா இவ்வளோ நாள் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது அப்படின்னு. ஸோ ஐ ஸ்டார்டட் மை யோகா ஜர்னி ஃப்ரம் ஈஷா யோகா தான். ஃபர்ஸ்ட் இன்னர் இன்ஜினியரிங் பண்ணேன், அங்கே போய் பாவஸ்பந்தனா பண்ணேன், அங்கே போய் ஸ்டேலாம் பண்ணேன். ஸ்டே பண்ணும்போதெல்லாம் ரொம்ப பயந்தாங்க. 2 விஷயம் பயந்தாங்க. ஒன்று என் ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிருமோன்னு, 2வது நான் ஈஷா வாலண்டியராக கன்வெர்ட் ஆகி அங்கேயே சன்னியாசி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. பிகாஸ் அங்கே ஏதாவது கொடுத்து இந்த பசியெல்லாம் வச்சு இருக்க வச்சுருவாங்களோ அப்படிலாம் பயந்தாங்க. ஸோ நத்திங் ஹேப்பன். என்னோட பாடியில் என்னோட டிசீஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அட் 1 year ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து க்யூர் ஆன ஒரு ஃபீல் கிடச்சதுனால நான் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லாமல் நான் வாட் ஐ டிசைடட், ஐ ஸ்டார்டட் கோயிங் டு ஜாப். அப்போ தான் என்னால் திருப்பி பெங்களூர் போயிட்டு என்னோட பழைய கேமிங் ஜாபை கண்டினியூ பண்ண முடியாது. பிகாஸ் நான் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே சென்னையில் பார்க்கறதுனால எனக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இங்கே டபுள் நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் இட்ஸ் அ மூவி கம்பெனி. ஐ ஒர்க் ஃபார் இதே ஒர்க்கை நான் மூவிஸ்க்கு பண்ணேன். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9ல் ஒர்க் பண்ணியிருக்கேன், டியூனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலலாம் இதே அசட் கிரியேஷனை நான் மூவிஸ்க்கு பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ இது வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக டு த வேர்ல்டு நான் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்போ இதே ஸ்டேஜில் நான் யோகாவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் டைமில் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஆஃபீஸ்க்கு போவேன் வருவேன். ஸோ அப்போ வந்து ஐ வாண்டட் டு லேர்ன் யோகா ப்ராப்பர்லி. பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு பெட்டராக இருக்கே, அப்போ எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு சொல்ல தெரியாது. பிகாஸ் என்னோட ப்ராக்டிஸ் எனக்கு தெரியும். அப்போ தான் நான் வந்து ஐ வாண்டட் டு பர்சியூ அ ப்ராப்பர் யோகா சர்டிஃபிகேஷன் வேர் ஐ வாண்ட் டு லேர்ன் அனாட்டமிக்கலாகவும் டிசீஸ் ஓரியன்டாகவும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்க. ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல வருதுன்னா அதுக்கு நம்ம யோகாலையும் லைஃப் ஸ்டைல்லையும் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொடுத்தா அது ரிகவர் ஆகும்னு கற்றுக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஓகே. கோவிட் வந்து அந்த பாயிண்ட்ல நீங்க அந்த யோகா வந்து அப்பதான் கரெக்டாக கோவிட் வந்துச்சு. கோவிட்ல தான் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட். ஓகே. அப்போ நான் பண்ணும்போது தான் ஐ வாஸ் ஸோ அம்யூஸ்ட் தட் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மூலயமா என்ன வேணால் நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணும்போது கூட நான் என்னோட டாக்டர் கிட்ட போய் நான் சொன்னேன், சார் எவ்ரிபடி ஹேஸ் அ கேன்சர் செல் பாசிவ் ஸ்டேட், எவ்ரிபடி ஹேஸ் அ டிவி செல் பாசிவ் ஸ்டேட் இன் தேர் பாடி. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்போ மோசமாக மாறுதோ அப்போ அது ட்ரிகர் ஆகி ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு ஆட்டோமின் கண்டிஷனோ யாருக்கு இருந்தாலுமே அதை வந்து பாசிவ் ஸ்டேட் ஆக்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இது அலோபதிக்கல்லையும் இப்படி சொல்லுவாங்க. பாசிவ்னா உங்களுக்கு அந்த டிசீஸ் அக்ரிவேட் ஆகாது. ஓகே. கொஞ்சம் நாளைக்கு கம்மியாக இருக்கும், திடீர்னு அக்ரிவேட் ஆகும். அதை வந்து சஸ்பெக்ட் பண்ண முடியுமா? அதுதான் சொல்கிறேன். ஆமாம், பாசிவ் ஸ்டேட்னா உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லாது. நான் சொன்னேன் இல்லையா 2 weeksக்கு ஒரு வாட்டி நான் டாக்டர் கிட்ட போவேன் அப்படின்னு. அந்த 2 weeks கொஞ்சம் பாசிவ் ஸ்டேட்ல இருக்கும். செகண்ட் வீக் அது ட்ரிகர் ஆகி ஆக்டிவ் ஆயிரும். இது வந்து எல்லா ஆட்டோமின் கண்டிஷன்லையும் எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஒரு ரிமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்க, ஸோ என்ன ஆட்டோமின் கண்டிஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு பாசிவ் அண்ட் ஆக்டிவ் ஸ்டேட் இருக்கும். இப்போது என்னோட பாசிவ் ஸ்டேட்டை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் சர்டைன் லைஃப் ஸ்டைலையும் யோகா ப்ராக்டிசஸையும் பண்ணாதான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். என்னை பொறுத்தவரையும் என் டிசீஸ் கியூர் ஆயிடுச்சு. ஒரு டாக்டர்ஸ் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 5 வருஷமாக பாசிவ் ஸ்டேட்லேயே இருக்கேன். ஸோ இப்போ நான் என்னோட லைஃப் ஸ்டைலில் தப்பாக வச்சுக்கிட்டு நான் பழைய மாதிரி ஒழுங்காக சாப்பிடாம ஸ்ட்ரெஸ் லெவலை அதிகப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி வாழ்ந்தேன்னா கரெக்டாக ஒரே மாதத்தில் ஆக்டிவ் ஆயிரும். ஸோ எனக்கு ப்ரோன் டு கிரான்ஸ் டிசீஸ் கம்பேரிட்டிவ்ல வந்து உங்க வைஃப் வந்து மாத்திருக்காங்க அந்த ஸ்டேஜை. கண்டிப்பா. ஓகே. கண்டிப்பா. தென் கரெக்டாக நீங்கள் வந்து யோகா தான் உங்களை வந்து இப்போ லைஃப்பை வந்து அதாவது உங்களுக்கு ஒரு புது லைஃப் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ என்ன டவுட் வருதுன்னா, இப்போ கரெக்டாக பெங்களூரில் வாழ்ந்துருக்கீங்க, அண்ட் தென் அந்த ஃபீல்டு ஐடி பேஸ்டான ஃபீல்டு மாதிரி இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம், ஸ்மோக் பண்ணுற பழக்கம்
இல்லை எந்த ரீசன் வந்து உங்கள் பாடி வந்து அப்படி பாதிக்கப்பட்ட காரணமாக ஏதாவது நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் உண்டா? எனக்கு வந்து ஒரு ஏன்னா ஒரு இப்போ வந்து ரொம்ப கெட்ட பழக்கம் அதிகமான நோய் இருக்கிறவங்க வந்து ஒரு கட்டத்தில் பார்க்குறப்போ எந்தவித கெட்ட பழக்கம் இல்லாதவங்களும் இருக்காங்க. ஓகே. ஆனால் அதே மாதிரி இப்போ நீ வந்து அப்படி தான் பண்ண, அதனால தான் நீ அனுபவிச்ச அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம் அந்த பாயிண்ட்டை. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் கெட்ட பழக்கம் இருந்து அப்படி ஆச்சா? இல்லை நீங்கள் நார்மலாக எப்போவுமே எனக்கு நீங்கள் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. ஓகே. கெட்ட பழக்கம், ஐ ஹேட் அ வெரி பேட் ஈட்டிங் ஹேபிட். ஓகே. ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக், இதுதான் நான் மெயினா கேக்குறேன். எனக்கு அந்த கெட்ட பழக்கம் பண்ற பழக்கம், ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் கிடையாது. இல்ல. சாப்பிடுற பழக்கம் தான் நம்மள பாதிச்சிருக்காது. அது மட்டும் கிடையாது. சாப்பிடுற பழக்கம் இப்போ நீங்க நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா 2 AM பரோட்டா, 3 AM பிரியாணி அதெல்லாம் சாப்பிடுறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இஷ்யூ வந்துருச்சான்னு கேட்டா they might have issue with their internal organs. அது வந்து ஆட்டோமினா கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டா எல்லாருக்குமே எல்லாம் ஆகாது. ஸோ ஆட்டோமின் வந்து லைஃப் ஸ்டைல், அது அவங்களோட இம்யூனிட்டி. ஆமா, இம்யூனிட்டியை பொறுத்து. ஓகே. ஸோ என்னோட இம்யூனிட்டி லெவல் அந்த அளவுக்கு இல்லை. பட் அதே டைம் நான் என்னோட இதையும் நான் ஒழுங்கா பார்க்கல, என்னோட ஃபுட் பேட்டர்ன்ஸையும் நான் ஒழுங்கா வச்சுக்கல, ஸ்லீப் பேட்டர்ன்ஸும் ஒழுங்கா வச்சுக்கல. அட் த வெரி யங் ஏஜ் ஐ காட் மேரிட், ஐ ஹேட் அ பேபி. அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே என்னோட இம்யூனிட்டி லோவாக இருந்தது. எல்லாமே வந்து ஒரு கோரில் வந்து அது ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் அந்த ஃபுட் ஹேபிட்ஸும் லைஃப் ஸ்டைலையும் ஒழுங்காக வச்சுட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் சம்திங் யுவர் ஹார்மோன் இஸ் பிளேயிங், ரைட்? சரி, நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஹார்மோனும் ஸ்பைக் அப் ஆகாது, கம்மியாகாது. அதுக்காக தான் ஆசனா ப்ராக்டிஸே நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஆசனா ப்ராக்டிஸே உங்கள் கிளாண்ட் ஃபங்க்ஷனையும் ஹார்மோன்ஸையும் ப்ராப்பராக சீராக வச்சு ரன் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணுறோமே. அதுதான் ப்ரைமரி கோல். இப்போ செகண்டரி தான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, பாடி டோன் ஆகிறது, வெயிட் லாஸ் ஆகிறது, இதெல்லாம். ஸோ இது இருக்கும்போது ஐ வாஸ் லைக், இதுதான் என்னோட பேட் ஹேபிட்டாக இருந்தது. ஹீட்டிங் ஹேபிட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன், பயங்கர ஸ்ட்ரிக்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன்.